வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாடாளுமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வெடித்திருக்கக்கூடிய களம், தன்னுடைய மனக்குமுறலை அவர் கொட்டி இருக்கக்கூடிய அந்த சூழல், எதற்காக என்னை ஒதுக்குகிறீர்கள் என்று எழுப்பி இருக்கக்கூடிய கேள்வி கணைகள், இதுவரை ஆண்டு கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து கொண்டிருந்த நான் இன்று முதல் எதிர்க்கட்சியாக செயல்படுவதற்கு தயாராகிவிட்டேன் என்று அவர் எடுத்து வைத்த அந்த தோரணை, இவைகளின் பின்னால் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட அவமானம் புதைந்திருக்கிறதா, அல்லது மக்கள் சார்ந்த கருத்துக்களை பேசுவதற்கான களத்தை இந்த அரசாங்கம் வழங்கவில்லை என்கின்ற கொதிப்பின் வெளிப்பாடா என்கின்ற கேள்வி எழும்புகின்றன. அதே வேளையில் இன்னொரு கோணம், வைத்தியர் அவர்களும் கௌசல்யா அவர்களும் ஒரு வாகனத்தில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு, அந்த நிகழ்வை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய காணொளி, அந்த காணொளியில் ஒரு மனம் மகிழ்ந்து ஒரு மனிதன் சராசரியான வாழ்க்கையில் எப்படி பயணிப்பான் என்பதை பறைசாற்றுகின்ற களம், இவைகள் இரண்டுமே இரு வேறுபட்ட வைத்தியர் அர்ஜுனாவை படம் பிடித்து காட்டுகின்றன. வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்திகள் பலராலும் பகிரப்பட்டு கொண்டு இருக்கின்றன. நாமும் அந்த வகையில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய பலவீனம் பலம் இவைகளை மையப்படுத்திய செய்திகளை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றோம். பல நண்பர்கள் விமர்சிக்கின்றார்கள், பல நண்பர்கள் ஆதரவு கருத்துக்களை எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு கோணத்தில் இருக்கக்கூடிய சூழலில் இன்று நாடாளுமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் காட்டியிருக்கக்கூடிய அந்த நடவடிக்கை, அல்லது அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த கருத்தாக்கத்தின் வெளிப்பாடு, இது எதனை மையப்படுத்திய ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாகவே நாடாளுமன்றம் என்பது மக்களுடைய குறைகளை பேசக்கூடிய ஒரு மன்றம் என்கின்ற பதிவுதான் பலராலும் எடுத்து வைக்கப்படுகின்றது. ஆனால் மக்கள் சார்ந்த விடயங்களை மையப்படுத்திய கருத்துகள் எடுத்து வைக்கப்படுகிறதா என்றால் இல்லை. எப்பொழுதுமே மக்கள் சார்ந்த விடயங்களை பேசுகிறோம் என்ற அடிப்படையில் தாங்கள் சார்ந்த விடயங்களுக்கு முனைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு களம்தான் பாராளுமன்றத்தில் பெருவாரியாக அரங்கேறி இருக்கின்றது. இன்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கொதித்து போய் பேசியிருப்பதின் பின்னணியில் பல விடயங்கள் இருக்கின்றது. ஒரு சுயேட்சை வேட்பாளராக அவர் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு சென்றிருக்கின்றார். நாடாளுமன்றத்தில் எனக்கு பேசுவதற்கு அனுமதி தாருங்கள் என்று அவர் கடிதம் கொடுக்கிறார். 64 நாட்கள் அதற்காக அவர் காத்திருக்கின்றார். 36 நாட்களுக்கு பிறகு அவருக்கு 1 நிமிடம் அனுமதி கிடைக்கின்றது. இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் மக்கள் சார்ந்த விடயங்களை குறித்து பேசுவதற்கு நான் அனுமதி கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், ஆனால் நீங்கள் தரவில்லை என்ற கொதிப்பை வைத்தியர் இன்று நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த சூழலில் பல விடயங்களை அவர் பேசியிருக்கிறார். அதில் ஒன்றுதான், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை நான் தாக்கிவிட்டேன் என்பதற்கு உடனடியாக நீங்கள் ஒரு குழு அமைத்து என் மீது விசாரணை நடத்தினீர்கள். ஆனால் நான் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு தரவில்லை என்று நான் எடுத்து வைக்கிறேன். யாரும் எந்தவிதமான விசாரணையும் நடத்துவதற்கு களம் அமைக்கவில்லை. மக்கள் என்னை விளையாட்டிற்காக தேர்ந்தெடுத்து அனுப்பவில்லை. இந்த மன்றத்தில் மக்கள் குறைகளை பேச வேண்டும் என்பதற்காகத்தான் என்னை எடுத்து அனுப்பியிருக்கிறார்கள். ஆனால் இன்று நான் மக்கள் சார்ந்த விடயங்களை பேச முடியாமல் என் சார்ந்த குமுறலை வைக்கக்கூடிய ஒரு நிலைமையை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசு ஏற்படுத்திவிட்டது. இதுவரை இந்த அரசுக்கு நான் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்றேன் பல வழிகளில். ஆனால் இன்றிலிருந்து நான் நிஜ எதிர்க்கட்சியாக செயல்படுவதற்கு களம் அமைத்து விட்டேன். என்னை பேசுவதற்கு நீங்கள் அனுமதிக்கவில்லை. அதுபோல நான் ஒரு வாகனத்திலே விளக்கை நான் போட்டுக்கொண்டு பயணித்தேன் என்கின்ற காரணத்தினால் ஒரு சாதாரண காவல்துறை அதிகாரிகளால் நான் தடுத்து நிறுத்தப்படுகின்றேன். இது ஒரு சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஏற்பட்டிருக்குமா? தந்தை செல்வா அவர்கள் குறிப்பிட்டார், இரு சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு சம உரிமை கொடுத்து பயணித்தால் மட்டும்தான் அந்த இரு சமூகமும் இணைந்து பயணிப்பதற்கான ஒரு களத்தை எடுக்கும் என்று குறிப்பிட்டார். ஆனால் நீங்கள் எப்பொழுதுமே சிங்களர்களுக்கு முதன்மை கொடுத்து தமிழர்களை குறைவாக மதிப்பிடக்கூடிய ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு இருக்கின்றீர்கள். அந்த களம் உங்களுக்கு எதிர்வினை ஆற்றும் என்ற கருத்தை அவர் பதிவிட்டிருக்கின்றார். ஏறக்குறைய ஒரு எரிமலை வெடித்தது போலத்தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய கருத்துகள் இருந்தன.
எப்பொழுதுமே சிரித்த முகத்தோடு கருத்துக்களை பதிவிடக்கூடிய வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மிகவும் கொதித்து போய் பேசக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது என்கின்ற பொழுது அவர் பல கட்டங்களில் அவர் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்பது புரிய முடிகின்றது. மக்கள் சார்ந்த விடயங்களை பேசுவதற்கான களம் நமக்கு கிடைக்குமா என்கின்ற ஏக்கம் அவரிடம் இருந்திருக்கிறது. அதற்கான வழிமுறை கிடைக்கவில்லை என்பதை குமரலாக அவர் கொட்டி தீர்த்திருக்கின்றார். இதே வைத்தியர் அர்ஜுனா அவர்தான் அந்த மகிழுந்தில் பயணித்து செல்கின்ற பொழுது ஒரு சராசரி மனிதனாக மனம் விட்டு பேசி மக்களோடு மக்களாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு அவர் சென்ற அந்த விடயத்தை பார்க்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா ஒரு சராசரி மனிதனாக வாழ்வதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறார் என்பதும், அரசியல்வாதியாக மாறுகின்ற பொழுது மக்கள் சார்ந்த விடயங்களை பேசக்கூடிய ஒரு களத்தில் அவர் தீவிரமாக இருக்கிறார் என்பதையும் நாம் பதிவு இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. கௌசல்யா அவர்களோடு அவர் மகிழுந்தில் பயணித்து கொண்டிருக்கின்றார். அந்த வாகனத்தை கௌசல்யா அவர்கள் இயக்கி கொண்டிருக்கின்றார். அந்த இயக்கி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அந்த வாகனம் சரியாக சென்று விடுமா என்கின்ற அச்சம், அந்த அச்சத்தோடு அவர் பதிவிட்ட அந்த காணொளியில் ஒரு மகிழ்ச்சியின் வெளிப்பாடை அவர் வெளியே காட்டிக்கொண்டு இருந்ததாக பார்க்க முடிகின்றது. என் மீது பல வழக்குகள் போடப்பட்டு கொண்டு இருக்கின்றன. இந்த வழக்குகள் என்னை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த வழக்குகளை மையப்படுத்தி எனக்கு பயமில்லை. ஆனால் இப்பொழுது இந்த வாகனத்தில் நான் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் சற்று பயந்து போய்தான் நான் பயணித்து கொண்டிருக்கின்றேன் என்று சிரிப்பு அலைகளோடு வைத்தியர் எடுத்து வைத்த அந்த கருத்துகள் பார்ப்பதற்கு ஒரு ரம்மிய கவிதையாகத்தான் இருந்தது என்பது நிஜம். ஆனால் அதே வைத்தியர் நாடாளுமன்றத்தில் குமரிய பொழுது, நாடாளுமன்றத்தில் தான் சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைத்த பொழுது, ஒரு மனிதன் எங்காவது அவமானப்படுத்தப்படுகின்றான் அல்லது அவன் தரைக்குறைவாக நடத்தப்படுகின்றான், அவன் தொடர்ச்சியாக அவன் சீண்டப்படுகின்றான், அவன் சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைப்பதற்கான களத்தை இந்த மண் அனுமதிக்கவில்லை என்கின்ற பொழுது அவன் சிறுத்தையாக சீறிவிடுகின்றான். அந்த சீரலின் வெளிப்பாடாகத்தான் வைத்தியருடைய இந்த கருத்துக்களை நம்மால் பார்க்க முடிந்தது. மக்கள் சார்ந்த விடயங்கள் பேசப்படுகின்ற ஒரு களமாக இந்த நாடாளுமன்றம் இருக்க வேண்டும் என்கின்ற வேட்கையின் வெளிப்பாட்டை அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளிலும் நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தது. இன்று ஊடகங்களில், பெரும்பாலான ஊடகங்கள் நாடாளுமன்றத்தில் கொதித்து குமரிய வைத்தியர் என்கின்ற தலைப்பை அவர்கள் வெளியிட்டு அதை தலைப்புச் செய்தியாக மாற்றினார்கள் என்றால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எந்தவிதமான ஒரு உணர்வுகளோடு அதை பேசியிருப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. அதுபோல என்னை சுட்டு வீழ்த்தி விடுங்கள், நான் தமிழனாக மரிப்பதற்கு தயாராகி இருக்கிறேன் என்று வைத்தியர் எடுத்து வைத்த வார்த்தைகள் கண்டிப்பாக அதிர்வலைகளை ஏற்படுத்தும் என்பது மட்டும் நிஜம். தமிழ் புறத்திலிருந்து ஒரு ஆணித்தரமான கருத்துக்களை அவையில் வைப்பதற்கு ஒருவர் புறப்பட்டு இருக்கிறார் என்பதை பார்க்கின்ற பொழுது அது வரவேற்புக்கு உரியதாகவே இருக்கிறது. நன்றியுடன் இன்பா.